हाई फ्रेंड्स वेलकम टू संध्या कुट्टी चैनल நம்ம சேனல் மூலமா இன்னைக்கு சண்டே அதுமா ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு கிராமத்து சுவையில ரொம்பவே டேஸ்டியா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்ப கிராமத்து சைடுங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அதிகமா சேர்க்க மாட்டாங்க. ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்காவா இருக்கும். அந்த சுவையில எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. 1 கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டும் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வெள்ளை பூண்டை ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோட்ல விட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. பிறகு அதே இதுல நம்ம சின்ன வெங்காயம் போட்டு கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். எப்படி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, வெள்ளை பூண்டு இது போல அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எதுக்காக ஃபர்ஸ்டே நம்ம வெள்ளை பூண்டு அரைச்சி எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்களா, அப்படியே ஒரு சில பூண்டுகள் முழுமையா தங்கிடுங்க. அது போலயே நம்ம செய்யலாம். இருந்தாலுமே இது போல செய்யும் போது கிரேவி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்குங்க. அதுமே ஒரு சிலருக்கு முழு பூண்டா இருந்ததுன்னா அது தனியா எடுத்து வச்சிருவாங்க. கிரேவில இது போல நம்ம அரைச்சிட்டு செய்யும் போது வெள்ளை பூண்டு எங்க இருக்குதுன்னே தெரியாதுங்க. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. இதுவுமே ஓரளவுக்கு கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் இது போல கொரப்பா இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்குங்க. இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப அதே ஜார்ல 3 தக்காளி பழம் மீடியம் சைஸ்ல எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்திருக்கிற அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேங்க. எந்த வகையான மீனாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் சொல்ற அளவுகளோட நீங்க செய்து சமைச்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதுவும் ரொம்ப நைஸா இல்லாம கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப அகலமான கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டோங்க. இப்ப நல்லா சூடு ஏத்திக்கலாம். கடாய் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலும் நல்லா சூடாயிட்டு வரட்டும். பாருங்க, ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கிராமத்து சைடுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடுகு சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணாமையும் டைரக்டா நம்ம ஏற்கனவே சொன்ன இன்கிரீடியன்ஸ் வச்சும் செய்வாங்க. ஆனா கடுகு சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அந்த மாதிரி செய்யலன்னா ஒரு முறை எனக்காக கடுகு சேர்த்து சமைச்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமும் சேர்த்து விட்டுக்கலாம். பாருங்க, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்சிருக்கோங்களா வெங்காயம், பூண்டு, அத சேர்த்து விட்டுக்கலாங்க. நீங்க மையமும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொரப்பா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. ஆனா கொரப்பா அரைச்சிட்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிட்டு விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. எப்பவுமே வெள்ளை பூண்டு, வெங்காயம் இதனுடைய பச்சை வாடை எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கிரேவி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த பச்சை வாடை இல்லாம நல்லா இருக்கும். கெட்டும் போகாது. டைம் கொடுத்து நீங்க சாப்பிட்டீங்களான்னா கூட கெட்டும் போகாதுங்க. அப்படியே நல்லாவே இருக்கும். அதனால கொஞ்சம் டைம் எடுத்து கூட நீங்க நல்ல மிதமான தீயில வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எதுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நான்வெஜ்ஜுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்கும் போது
அதனுடைய ஃப்ளேவர் வந்து சாப்பிடும்போது நல்ல கமகமன்னு நல்ல வாசம் நமக்கு இருக்குங்க. டேஸ்டும் நல்லா இருக்கும். அதனால ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இன்னும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம சேர்த்திருக்க வெங்காயம், வெள்ளை பூண்டு இது எல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம சேர்க்கும் போது ஒரு கலர் வந்து எப்படி இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப பாருங்க, இதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப இது போல நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா தக்காளி பழம், அதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்க கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. ஆனா அது மசிஞ்சு வர்றதுக்கு டைம் எடுக்கும். இது போல நீங்க அரைச்சிட்டு சேர்க்கும் போது திக்கான கிரேவி கிடைக்குங்க. சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போற வரைக்குமே மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எதுக்காக மீடியமான ஃப்ளேம்ல வச்சு வதக்கணும்னு பாத்தீங்களா, எந்த அளவுக்கு அது வந்து அப்படியே நல்லா வந்து மிதமான தீயில வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்களா டக்குன்னு வந்து அந்த தண்ணி எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு சீக்கிரமாவே குக் ஆயிடும். ஆனா வந்து அந்த டேஸ்ட் நமக்கு அந்த பச்சை வாடை வந்து சட்டுன்னு போவாதுங்க. அதனால மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்குங்க, வதக்கி விடுங்க. கீழே வந்து அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க. பாருங்க, நம்ம சேர்த்திருக்க தக்காளி பழம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்ப வந்து நான் தனி மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இது கூடவே சாம்பார் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன டீஸ்பூன்ல தனி மிளகாய் தூளும், பெரிய டீஸ்பூன்ல சாம்பார் மிளகாய் தூளும் நான் சேர்த்திருக்கேங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கங்க. ஆனா கொஞ்சம் காரமா இருந்தாதான் அந்த மீனுக்குள்ள அந்த காரம் இறங்கி நல்லா டேஸ்டா இருக்கும். இதுக்கு காரம் வந்து குறைவா நீங்க வச்சீங்களான்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. இப்ப மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் மொத்தமா வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. 1ல இருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம புளிப்பு சேர்க்கறதுனால அதிகமா வந்து நீங்க உப்பு சேர்க்கும் போதுதான் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்ப மீடியமான ஹீட்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வடை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த பச்சை வடெல்லாம் போயிட்டு நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு பழைய புளி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை வந்து நல்லா இப்போ லைட்டா நீங்க கரைச்சி விட்டுக்குங்க. முழுமையா நம்ம கரைச்சி சேர்க்கணும்ன்றது கிடையாது. இது போல லைட்டா கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிட்டு இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இப்ப புளி வந்து ரொம்ப குறைவாவும் நம்ம சேர்த்துக்கூடாதுங்க. கொஞ்சம் புளி வந்து அதிகமா இருந்ததுன்னா இப்ப நெக்ஸ்ட் டேவும் நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம். இப்ப புளியோட அளவும் காரத்தோட அளவும் வந்து கரெக்டா வந்து இருக்கணுங்க. அப்பதான் வந்து நம்ம மீன் குழம்பு கெட்டு போகாம இருக்கும். டேஸ்டும் வந்து அந்த மீன்ல வந்து நல்லா வந்து இறங்குங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு குழம்பு வேணும்னா அதுக்கு தகுந்தாற் போல தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல வந்து தண்ணி போல இருக்கணும்னா நீங்க அதுக்கு தகுந்தாற் போல சேர்த்துக்கோங்க. ஆனா அதிகமான நீங்க தண்ணி சேர்த்துட்டீங்களான்னா அந்த மீன்ல அந்த மசாலா முழுமையா ஒட்டி வராதுங்க. அதனால மீடியமான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இது நல்லா முழுமையா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா வந்து கொதிச்சு பச்சை வாடெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா வந்து ஒரு கிரேவி கிடைக்கிறதுக்காக இப்ப வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கொதிஞ்சு வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப நீங்க ஒரு முறை செக் பண்ணி பாருங்க, உப்பு காரம் புளிப்பு எல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு நீங்க எந்த வகையான மீனா இருந்தாலும் பரவாயில்ல 2-3 முறை உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த மீன் தான் எடுத்து வச்சிருக்கேன். எங்க ஊர் சைடுகள்லாம் பாத்தீங்கன்னா இது ஜப்பான் மீன் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
இப்போ ஒவ்வொரு பீஸுக்கெல்லாம் நீங்க எடுத்து இதுல போட்டுக்குங்க. நீங்க அப்படியே சேர்த்தீங்களா மீன் நம்ம எப்பவுமே வடிச்சு எடுக்கும் போதுமே அதுல தண்ணி நிக்குங்க. இப்ப கைகளால எடுத்துட்டு நீங்க சேர்க்கும் போது அந்த தண்ணி இதோட சேர்ந்து வராது. பாருங்க, இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப மீடியத்தை விட கொஞ்சம் குறைவா வச்சுக்குங்க. சட்டுன்னு ஒரு 3 நிமிஷத்துலயே நல்லா வெந்து வந்துருங்க. இப்ப மூடி போட்டு விட்டுடலாம். லைட்டா இது போல சைட்ல கலரி கொடுத்துக்குங்க. அழுத்தம் கொடுத்து கலர்னீங்களா மீன் உடைஞ்சி வந்துரும். இது போல நீங்க செய்து வச்சுக்கிட்டீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட வச்சிருந்து சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஏன்னா நம்ம திக்கான கிரேவி சேர்த்து இருக்கிறதுனால கொஞ்சம் கூட கெட்டே போவாதுங்க. புளி நம்ம சேர்த்து இருக்கிறதுனால இப்ப மூடி போட்டு விட்டுக்கலாம். 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு பார்க்கலாம். பாருங்க, இப்ப 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மூடி போட்டு விட்டோம். நான் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டுங்க. ரொம்பவே டேஸ்டியான கிராமத்து சுவையில ரொம்பவே அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மீன் குழம்பு பாத்தீங்கன்னா நம்ம திக்கான கிரேவி நம்ம செய்து இருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதை நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம். இந்த மீனுக்குள்ள எல்லா மசாலாவும் இறங்கி ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. ஆனா செய்த உடனே எப்பவுமே சாப்பிடாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 hours இல்லைன்னா 4 hours ஆனா அதுக்கு பின்னாடி விட்டு நம்ம சாப்பிடணுங்க. அப்பதான் எதுக்காக நம்ம அந்த மாதிரி சாப்பிட சொல்றோம்னு பாத்தீங்களா, அந்த மசாலா மீனுக்குள்ள நல்லா முழுமையா இறங்கி ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. அதனால தான் நான் அது போல நான் வச்சிருந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன். இந்த மீன் குழம்பு பாத்தீங்களா மீன் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 நாளைக்கு வச்சிருந்து கூட நீங்க கிரேவியை சூடு பண்ணி கூட நீங்க சாப்பிடலாங்க. கெட்டு போகாம அப்படியே இருக்கும். இப்ப இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு முன்னாடி நான் நிறைய மீன் குழம்பு ரெசிபி நான் போட்டிருக்கேன். நீங்க அதையும் செக் பண்ணி பாத்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.